தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம இந்த பாவக்காயை வச்சு ஒரு தொக்கு செய்ய போறோம். இது புளிப்பு, இனிப்பு, அப்புறம் உரப்பு எல்லாம் கலந்த ஒரு தொக்கு தான் செய்ய போறோம். வாங்க வளையலிக்குள்ள போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்க. அந்த ஒரு பாவக்காயை நல்ல பொடி பொடியா நான் நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வெட்டி வச்சிருக்க இந்த பாவக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை எண்ணெயிலிருந்து நல்லா வடிச்சு எடுத்துருங்க. நம்ம அதே எண்ணெயே எடுத்துக்கிறோம். அந்த எண்ணெயிலேயே நமக்கு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக வெந்தயம், ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். பொரியுது. இப்போ ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். 4 பூண்டு, அதையும் இது கூட சேர்த்துருவோம். வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், இல்லைன்னா நறுக்குன்னு இருந்தால் இந்த தொக்கு சுவையாக இருக்காது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாகக்காயை நல்லா வதக்கி எடுத்திருக்கோம். அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால அதுக்கேற்ற மாதிரி வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. தக்காளி, ஒரு பெரிய அளவு தக்காளி. இந்த தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 2 நிமிடங்கள் மூடி வைக்கலாம். நம்ம போட்ட தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம தொக்குன்னு சொல்லும்போது இதில் நம்ம தண்ணீர் சேர்க்கக்கூடாது. இதுக்கு தேவையான காரம் சேர்க்குறேன். நான் இது சாம்பார் மிளகாய் தூள் ஒரு 1½ கரண்டி சேர்க்குறேன். தண்ணிக்கு பதிலாக ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து இதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்க்குறேன். நம்ம புளி சேர்த்ததுனால அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிடங்கள் இதை கொதிக்க விடுவோம். இந்த தொக்குன்னு சொல்லும்போது இதில் தண்ணி சேர்க்காம செய்கிறதுனால, புளி மட்டும் போட்டு செய்கிறதுனால இது 2-3 நாட்கள் நீங்கள் வெளியில் வச்சாலே கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு உணவு தான். இப்போ நான் அந்த வதக்கி வச்சிருக்கிற பாகக்காயை சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை வதக்கிட்டதுனால ரொம்ப நாடி இதை நம்ம சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசி தொக்குன்னா கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு சுவை தான். அந்த காரத்தை சமன் செய்யறதுக்காக தூள் பயன்படுத்துகிறேன். இது ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். ஈஸியாக வாசனைக்காக இந்த கருவேப்பிலையும் சேர்க்குறேன். சுவையான பாகற்காய் தொக்கு தயாராகிடுச்சு. இதை சோறோடு கலந்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே ருசியாக இருக்கும். அதே சமயம் இது சப்பாத்தி, பரோட்டாக்கு ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.